எவன்டாவே என்ன வரேன் பாரு வரேன் வரேன் கொஞ்சமா நிம்மதியா தூங்க விடுறீங்களா? என்னத்த வாங்கணும்? யாரையா வாங்கணும்? நீங்களே யாரு? யாரையா நீ? பாப்பம்மா நீதானா? முன்னாடி வந்துருக்கலாம்ல, என்கிட்ட ஒரு போன் பண்ணிட்டு தான் சொல்லிருக்கலாம். ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்ன இவ்வளவு நேரம் ஆம்பளை அந்த ஏர் ஏறுனா உனக்கு பொம்பளை புள்ள மட்டும் தான் அடையாளம் தெரியும். என்ன நீ பால் குடிக்க கேக்குறேன். பால் வாத்துருக்கல, பால் வாத்து வந்து பால் நினைக்கலாமா? சரி எதுக்கா? இல்லையா? கறிக்கடையில வந்து வாங்கி போட போட பண்ணி பிய தின்ன மாதிரி தின்னு விட்டு இப்ப வந்து என்னைய கேக்குற யாரா நீங்கிற அறிவு இருக்கா? அந்தம்மா கொடுத்த நீ எப்படி பேசுற? வாங்கி அத பழமொழி சொல்லியிருக்காருல்ல, கடை வாங்குற வரைக்கும் காலப்பொடி, கடன் கொடுத்து வந்தா நெஞ்ச நிமித்துன்னு சொன்ன மாதிரி மரியாதை காசு எவ்வளவு நான் அவு தள்ளுவீங்க கிழிச்சா நீங்க இப்போ நல்லா கொடுக்காத காசு அப்ப கொடுக்க போறியாக்கும். எனக்கு 44,433 ரூபா 3.25 ரூபா 25 காசு 75 பைசா. இது என்ன கணக்கு? இதே செங்கணக்கு எழுதிக்க. ஒண்ணு காசை கொடு. அந்தம்மா பால் கொடுத்து இழைச்சு போச்சு. என் முரசை அடிக்கிறேன் அடியில பிடிக்கிறேன். ஒண்ணு காசு கொடு இல்லையா பால் கொடு. சாயந்தரம் பால் வீட்டு பக்கமா வா. குழந்தைங்க பால் கழுவுது. குழந்தைங்க பால் கலந்தா நீ போய் கொடு பால். இந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க, எனக்கு என்ன குறைச்ச? அதுல குறைச்சலாம், இதுல குறைச்சலாம், மடியில குறைச்சலாம், மாட்டுல குறைச்சலாம், பால்ல குறைச்சலாம். கண்ணு குட்டி கூட இல்லாம கறந்து உனக்கு கொடுத்துச்சு இல்ல. என் முரசு இப்பதான் சொன்னேன் போய் காசு வாங்கிட்டு வா. இல்ல இதையெல்லாம் பிரச்சனை. வீட்டை வாடகை விட்டுட்டு வீணா போய் நான் எப்படியாவது வீட்டு வாடகை கொடுத்தலான்னு நான் நினைச்சேன். சரி, நான் வேலைக்கு போயாவது சம்பாரிச்சு கொடுத்தலான்னு தான் பார்த்தேன். நீ எப்ப வேலைக்கு போறது எப்ப கொடுக்கறது? எங்களை பார்த்தாலே ஒருத்தங்க கூட வேலை வர மாட்டேங்குது. இனி இந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் பேசுகிறேன். நம்ம கடை யாரை நம்பி கொடுத்தா? இவன் தான் நம்பியா கொடுத்தா? அந்த அம்மா முகத்துக்காகத்தான் நான் கொடுத்தேன். கறி கறி உனக்கு கறி கணக்கு, அவனுக்கு வீட்டு வாடகை கணக்கு, பால் வேற பாப்போம். கடை வாங்கியிருக்காவா? எங்க சித்திரவல்லியம்மா? ஆமா வெளியா சத்தம் போடாத. பணத்துக்கு பொறுப்பு நான். மன்னிச்சுக்கங்கக்கா. அந்த அம்மா கிட்ட நான் பணிவா பேசுகிறேன். நீ சத்தம் போடாத. பணத்துக்கு பொறுப்பு நான். நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க. நீ பேசுற பேச்சுல நீ 3 பேருக்கு காசு வாங்கி விட்டு வச்சுக்க. சரி, நீ என்ன வாங்கிட்டு போ. இரு தள்ளு ஓரமா நில்லு. அம்மா நாங்க 3 பேரும் உன் புருஷனுக்காக கொடுக்கல, ஒண்ணுதுக்காண்டி தான் கொடுத்தோம். என்னதுக்காகவா? ஓ முகத்தாச்சன். சரிங்கண்ணா. இருமா, உன் முகத்தாச்சன் கேட்டேன். அது மூஞ்சியை பத்தியா பச்சை புள்ள மாதிரி பால். அவன் வந்து சண்டைக்கு வர்றேன். ஒண்ணு காசை கொடு. இனி உன்னை நம்புற மாதிரி இல்ல. பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு. பத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். பத்திரம் என்கிட்ட இருக்குது, ஒரு ஸ்டாம்பை கொடு ஒட்டலாம். அது கொண்டாட ஏற்பாடு செய்யுங்களா? காசு ஒன்னே நம்பிதான். காசு இந்த 3.25 நாளைக்குள்ள வந்தாகணும். ஏமா உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? நான் கேக்குறேன், என்ன கோச்சுக்காதக்கா? இவன் எல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி ஊரு டு ஊர் வந்து சம்பாதிக்காத பையன் நம்பி வந்து உட்காந்துருக்கிறியே. போனா போது 2 பொம்பளை பிள்ளை வச்சு கஷ்டப்படுறேன்னு சொல்லி உனக்கு நான் பால் ஊத்துனே இல்லை. என் புருஷன் காசு கேட்கிறேன். ஒண்ணு கொடு. உன் புருஷன் காசு தானே கேட்கிறேன். அந்த அம்மா புருஷன் சம்பாதிக்கல. அந்த அம்மா புருஷன் சம்பாதிக்கல. உன் புருஷன் காசு கேட்கிறேன். வா நம்ம 2 பேரும் போலாம். இந்த ஆள் இப்படிதான் இருப்பானா? நான் பாத்துக்கிறேன். நீ என்னத்த பாக்குறேன் அந்த ஆள வேலைக்கு போக மாட்டேன், புரியுதா? ஒழுங்கா காசை வை. வச்சிருக்கா என்னோட சேர்த்து ஓட்டு. 3 பேர் சாம்பை ஓட்டிரா கையெழுத்து போடு. வீட்டு பக்கம் வந்து முருகேசா இரு இரு. நீ கோவப்படாத. இரு, நீ கோவப்பட. இரு, யார் வேணாலும் கோவப்படட்டும். இருக்கிற ஒரு பொம்பளை வச்சு உங்களை பார்க்க முடியல. ஏன் இடிக்கிறீங்க? முருகேசா இங்க பாரு. ரொம்ப கோவக்காரன். ஏய்
யார் வேணாலும் கோவப்படட்டு, நீ கோவப்படாத, வண்டியில இருந்து கீழே விழுந்துருவேன். அக்கா ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? நீங்க பார்த்து அந்த கடனை கம்பல்ஸ் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கடனை கட்டி அந்த பிரச்சனை எல்லாம் வருமா? இப்ப வீட்டுக்கு கடைக்காரங்க வந்து வீட்டு வாசல் நின்று ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. ஏண்டி என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? நான் என்ன காரியம் பண்ணேன்? நிம்மதியா தூங்க முடியல. எவனை பாரு காகத்தை தினமும் வந்து காசை கொடு காசை கொடு காசை கொடு கடன் கேட்டுட்டு இருக்காங்க. எங்க கடை வாங்கி சாப்பிட்டா வரத்தாங்க செய்வாங்க. எதுக்கு கடை வாங்கினேன்? எதுக்கு கடை வாங்கினா? கடை வாங்கினேன் நமக்கு தான கடை வாங்கினா, நம்ம பிள்ளை குட்டிக்காக தான கடை வாங்கினா. என்ன கேட்டியா? என்ன கேட்டு நீ கடை வாங்கியாடி? கடை வாங்க உனக்கு யாரும் தைரியம் கொடுக்குது? போய் வாயை போட்டு ஈன் இடிச்சிட்டு கடை வாங்கிட்டு வந்து கடை நான் ஏற்றிட்டு இருக்கேன். அப்படி என்ன கேட்கறது தெரியுமா? ஸ்டாம்பு ஒட்டி புரோணம் போட்டு கைகள் போட்டு வாங்கி. ஆமாங்க, அப்புறம் வாங்குறவங்க கேட்கத்தானே செய்வாங்க. நாளைக்கு போலீஸ்ல கொண்டு போடுவேன், கோர்ட்ல கொண்டு போடுவேன். இதுக்கெல்லாம் நீ நான் போய் கோர்ட் வேணும்னா அவன் ஏத்துக்கொண்டா நான் கேட்கிறேன். இப்போ என்னதான் சொல்றீங்க? நான் கேட்கிறேன். ஒரு என்ன முடிவு தான் சொல்ல போறீங்க? என்ன நிலைமையில இருந்தனா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு பாத்தியா? என்ன காரணம் தெரியுமா? எந்த நேரத்துல உன்னை பார்த்தனோ அப்ப புடிச்சதை கேட்கிறேன். என்னங்க நான் ஒரு முடிவு. ஆனே தேனே என்றெல்லாம் கொஞ்ச நேரம் இப்ப என்னை கிரகம் என்று சொல்லுகிறீர்கள். ஏதோ கொஞ்ச நேரம் நீ நானும் சந்தோஷமா வாழ்ந்தோம். ஆசை இருந்தாலும் மோகம் 30 நாள் சொல்லி சந்தோஷமா இருந்தோம். இப்ப சேர்ந்து வாழ்ந்தோம். இப்ப போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. போறீங்களா? நான் போக போறேன். நான் குடும்பத்தை பார்க்கணும், என்னுடைய குழந்தை குட்டிகளை பார்க்கணும், என்னுடைய மனைவி மக்களை பார்க்கணும், என்னுடைய சொந்த பந்தத்தை பார்க்கணும். ஆகையினால நான் போறேன். என்ன போல இன்னும் ஒரு பெரிய மனுஷனுடைய உதவியை நாடி அவனை நம்பி நீ போய் உன் வாழ்க்கை நீ எப்படியாவது நீ என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்னையும் நம்பாதடி, என்னது? என்னையும் நம்பாதடி, அடி மாதேடி எதுக்கு வாங்காதடி, அடி உன்னை நம்பி அடி மாதே போல போறே மாதா பிதாவை விட்டு என் மாதா பிதாவை அடி மாதே நான் உன்னை நாளாது ஏதோ சொல்லாம வந்து அடி ஏதோ சொல்லாம அடி மாதே அவன் எங்கோ அலைவாரோடி சொந்த பழக்கத்துக்கு அடி மாதே நான் சொல்ல ஒரு போனடி இந்த பிள்ளை இருவருடன் அடி மாதே நீ மகிழ்ச்சியில வந்துடி. என்ன காணோம் சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. ஏன் வார்த்தை போன ஆம்பளை என்ன வள்ளின்னு சொல்லி என் பொண்டாட்டி வழி மேல எழுதி வச்சு பார்த்துட்டு இருப்பான். இப்பவே நான் போறேன். மெத்த துணி வாங்கவே, மெத்த துணி வாங்கவே இந்த பத்திரியை தான் எடுத்தா, பத்திரியை தான் எடுத்தா, இந்த பத்திரியை தான் எடுத்தா, அவன் இந்த காணியெல்லாம் போவாயடா. ஏய் அட பாவி சண்டாளா, என்னை நம்ப வைத்து என்னை கெடுத்து விட்டு இப்பொழுது நான் போகிறேன் என்று சொல்கிறாயே, இது உனக்கு அடுக்குமாடா பாவி? இந்த பிள்ளைகளை வைத்து நான் என்னடா செய்வேன்? பிள்ளை பிறந்தால் என்ன, பிள்ளை பிறந்தால் என்ன, அது கண்டாலும் பேரட வெடித்தால் என்ன, அதை தள்ளிய பிடித்தால் என்ன, அதை தள்ளிய பிடித்தால் என்ன, பிள்ளை அடித்தால் என்ன, எனக்கு தான் பிள்ளையோடி அது கண்டாலும் உனக்கு அது இல்லையோடி, என்னை வைக்கொடுத்து அது என்னை வைக்கொடுத்து அதை இழுத்துவான் ஆடுகிறான். தாய் வீடு போனாலுமே, தாய் வீடு போனாலுமே பாவி என்னை வெறுப்பாரடா. நான் போகலடா, எங்கேயும் போகலடா. போவாயடா. இங்கே பா, நான் முடிவாக சொல்கிறேன். என்னை நம்பி வந்து விட்டேன், உன்னை நம்பி நான் வந்து விட்டேன். எனக்கு ஒரு வழி சொல். உன்னை விட மாட்டேன். எனக்கு ஒரு வழி சொல்லாம உன்னை விட மாட்டேன். எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் சட்டையை பிடிச்சி கழுத்து சீலையை போட்டு எனக்கு பதில் சொல்லி என் பிள்ளைக்கு பதில் சொல்லுன்னு கேட்பேன். ஏண்டி நீ யாரு? நீ யாரு? யாரு கேட்கலாம் தெரியுமா? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா அவ கேட்கலாம். ஏண்டி நான் உங்க இடத்துல தாலி கட்டுனா உங்க இடத்துல தாலி கட்டல. ஏங்க நான் தெரியாம பேசிட்டேன். சண்டாளி, இதுக்கு தாண்டி நான் ஆசைப்பட்டேன். இப்ப நீ காலை பிடிச்சிட்டு கெஞ்சின பாத்தியா? இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் சத்தத்துல உடனே நான் கெஞ்சினேன். நாய் நரி காக்கா குருவி கழுகு எல்லாம் தாண்டி காதலிக்குது. உன்னை பார்த்து நான் ஆசைப்பட்டேன், உன்னை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து நீ என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? ஏதோ ஒரு தாழ்ந்த வார்த்தை சொல்லி, ஒரு தாழ்ந்த வார்த்தை சொல்லி என்னை அனுப்பியிருக்கணும். அத்தனை பேத்துக்கு முன்னால, அத்தனை ஆம்பளைகளுக்கு முன்னால ஒரு ஆம்பளைய பார்த்து விளக்க மாத்திர அனுப்பி கேட்கலாமா? அப்படி கேட்கலாமான்னு கேட்கிறேன். பிள்ளை பெத்திய பிள்ளை யாரை கட்டி பெத்த?
என்ன கேட்டு பத்தியா? இந்த 2 பிள்ளையும் எனக்கு தான் பிறந்ததுங்கிறது என்னடி அர்த்தம்? என்ன ஆகும்? எல்லாம் தான் பேசுற பிள்ளை பிள்ளை. என்ன 10 நாள்ல பாடையில போவேங்கிற? தெரியாம சொல்லிட்டீங்க. ஏன்டி நீ சாப விட்டா பழிச்சிருமா? பழிச்சிருமான்னு கேட்கிறேன். நான் சத்தியம் பண்ணிட்டே உன்னை நான் அடையணும்னு நினைச்சேன். சத்தியம் பண்ணினேன். நான் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு நான் ஒண்ணு ஹரிச்சந்திரனும் இல்ல. நீ சாப விட்டா பழிக்கிறதுக்கு நீ உத்தம பத்தினி கண்ணு என் அன்பை பார்த்து அழகை பார்த்து காசு பணத்தை பார்த்து ஓடி வந்து ஓடுகாடுறா வான்னு கூப்பிட்டு நீ வந்த. இப்ப போன்னு சொல்றேன் போவியா? அதை எனக்கு பதில் சொல்லு, பிள்ளைக்கு பதில் சொல்லு கேட்கிறேன். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா புருஷன் வீட்டுல கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், வேதனை வரும், துயரம் வரும், துன்பம் வரும். அத்தனையும் தாங்கி மனசுக்குள்ள போட்டி அடைக்கிட்டு குடும்பம் நடத்துறதாடி பொம்பளை. எவன் காசு வச்சிருக்கிறேன், எவன் பணம் வச்சிருக்கிறேன், இவனோட போன நல்லபடியா வாழலாம் அப்படின்னு அவன் பின்னாலே போனா ஓடுகாடின் ராஸ்கோட பெருசா பேசுறதுட்டா. என் பிள்ளைக்கு பதில் சொல்லு, எனக்கு பதில் சொல்லு கேட்டீல. இப்ப சொல்றேன் கேளு. ஒரு முளை கயிறு, ஒரு துணி விஷம், ஒரு ரயில் தண்டவாளம், ஒரு பாலு கிணறு. நீயால் தூக்கி போட்டு செத்து போவியா? அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்கறியா? என்ன விளக்கு மாதிரி அடிச்சேன்னு சொல்லி அடிப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு. அப்ப என் நெஞ்சத்துல வஞ்சத்தை பாய்ச்சு நேரம் திண்டிவன சத்திரத்துக்கு போனேன். பூசாரிய பார்த்தேன், மைய வாங்கினேன், உனக்கு தடவுனேன், உன் மனசை மாத்தினேன், உன்னை புத்திய தடுமாற வச்சேன், என் காலில் வந்து விழ வச்சேன். எதனால? என்ன விளக்க மாத்த அடிப்பேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு. இனிமேல் உங்க இடத்துல வாழுங்கிற அவசியமே இல்லை. நான் இப்பவே போறேன். போய் வரேன் மாலடி தையலடி போய் வரேன் அடி தையலடி போய் வரேன் பொடி 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 புகத்தர். ஐயோ 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 இந்த பெண்ணுக்கு என் நிலைமை வரக்கூடாதம்மா, என் நிலைமை வரக்கூடாதம்மா. கட்டிய கணவனுக்கு எந்த பெண் மோசம் செய்கிறாளோ உடைந்த கண்ணியாடு ஒட்ட போவதில்லை அம்மா. உடைந்ததுதான் பிறந்த பால் பிறந்ததுதான் அம்மா. அம்மா நான் கெட்டு போனவளா? நான் படுதார கிடவில்லை தாயே. அம்மா எனக்கு இந்த நிலைமை வரலாமா? எந்த பெண்ணுக்கும் என் நிலைமை வரக்கூடாது தாயே. நான் மட்டுமே என் உயிரோடு இருக்க வேண்டும். இந்த சண்டாளி உயிரோடு இருக்கக்கூடாது. இப்பொழுது என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன், உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் தாயே. மகளே நில்லம்மா, நீ சாக வேண்டாம். நான் தான் உன் குலதெய்வம் இருளன் பேசுகின்றேன். இருளனா? என் குலதெய்வம் இருளனா? இருளன் எங்கே வந்தான் இந்த இருளன்? நாட்டை விட்டு எங்கள் மக்களை விட்டு வந்தோமே, அப்போது வரவில்லையே இந்த இறைவன். என் கணவர் ஒரு இளவரசர் நாட்டுக்கு கூலி விட்டு சென்றாரே, அப்போது வரவில்லையே இந்த இறைவன். அந்த சண்டாளன் சத்திரத்தில் என்னை பார்த்து தகாத வார்த்தை பேசினானே, அப்போது வரவில்லையே இந்த இறைவன். இப்போது எதுக்கு வந்தார் இந்த இறைவன்? கவலை வேண்டாம் அம்மா. என் கோலத்தை பார்ப்பதற்கு வந்தாரா அந்த இறைவன்? இல்லை அம்மா, காலம் செய்த கோலம். நீ மனதால் மாசுபடவில்லை. உன்னை மை கொடுத்து மயக்கி அவன் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளை சித்திரவிதை செய்து விட்டான் அம்மா. நீயும் உன் கணவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது உனது மகன் அப்புச்செட்டியானவன் பயந்து ஓடு. அந்த நேரம் பார்த்து அதே நீ ஆண்டு கொண்டிருந்தாயே மேலை நாடு டெல்லி பாதுஷாகப்பட்டவர் நாட்டு மக்களை அழைத்து இந்த நாட்டிற்கு யார் மன்னராக்க வேண்டும் என்று கூறும்பொழுது நாட்டு மக்கள் அனைவரும் கூறினார்கள், பட்டத்து யானையிடம் மாலையை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த யானை நீங்க எது வழியாக வந்தீர்களோ அதன் வழியே பின்பற்றி வந்தது. உனது மகன் அப்புச்சட்டி அழிந்து கொண்டு ஓடும் பொழுது இந்த யானை சென்று அவன் கழுத்தில் மாலையிட்டு இப்பொழுது மேலை நாட்டை உனது மகன் அப்புச்சட்டி ராஜனாக ஆண்டு கொண்டிருக்கிறான். என் மகன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆமா மகளே, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இது இப்பொழுதே சென்று மகளே, நீ எப்படி செல்வாய் உன் நாட்டிற்கு? உன் நாட்டிற்கு செல்லும் போது உனது கணவன் எங்கே என்று கேட்டால் நீ என்ன பதில் சொல்வாய்? நீ என்று மாற்றானோடு உடலுறவு கொண்டாய் என்று உன் கணவனுக்கு தெரிந்ததோ அந்த நிமிடமே உனது கணவன் புளிய மரத்தில் தூக்கிலிட்டு இறந்து விட்டான்.
கொன்று விட்டேனா? ஐயோ, என்னை விட்டு அவர் போய் விட்டாரா? ஐயோ, என்னை விட்டு அவர் போய் விட்டாரே. இந்த சண்டாளியை விட்டு போய் விட்டாரே. இந்த அவமான சின்னத்தோடு இருக்க வேண்டாம் என்று போய் விட்டீர்களா அத்தா? மகளே, அழுக வேண்டாம். இதோ உன்னை கெடுத்தானே மணிவண்ணன், அவனை என் சூலாயுதத்தால் குத்தி கொன்று விட்டேன். சாகட்டும், சாகட்டும் அந்த சண்டாளன். அவன் இருந்தால் எத்தனையோ பெண்கள் கற்பதை இழந்து விடுவார்கள். அவன் சாகட்டும். அது மட்டுமில்லை மகளே, மணிவண்ணனுக்கு மை கொடுத்தானே பூசாரி, அவனும் கானகத்தில் பாம்பு எடுத்து இறந்து விட்டான். நீ மனதால் கிடவில்லை மகளே. இந்த உலகம் உனக்கு வேண்டாம். நீ என்னிடம் வந்து சேர்ந்து கொள். வா மகளே, வா. பொன்னான வாழ்வே